திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக கோபாலபுரம் இல்லத்தில் ஓய்வு எடுத்து வந்த கருணாநிதிக்கு சிறுநீரக தொற்று காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து வீட்டிலேயே அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். நேற்று மாலையில் கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நள்ளிரவு 12 மணி அளவில் கருணாநிதிக்கு திடீரென உடல்நலம் குன்றியதால் அவரது தனி மருத்துவர் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார். அவரை தொடர்ந்து காவேரி மருத்துவமனையிலிருந்து மருந்துகள் கோபாலபுரம் இல்லத்துக்கு கொண்டுவரப்பட்டன. அதன் பின்னர் ஸ்டாலின், துரைமுருகன் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கோபாலபுரம் இல்லம் வந்தனர். தகவல் அறிந்த திமுக தொண்டர்கள் கோபாலபுரம் இல்லம் முன்பு குவிந்தனர். பின்னர் கருணாநிதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கருணாநிதி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ் வருவதற்குள் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனை முன்பு திமுக தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு வந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட கருணாநிதிக்கு அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் ஸ்டாலின், அழகிரி, துரைமுருகன், கனிமொழி, ராசாத்தியம்மாள், ராசா உள்ளிட்டோர் திமுக நிர்வாகிகள் அடுத்தடுத்து மருத்துவமனைக்குள் சென்றனர். 20 நிமிட சிகிச்சைக்கு பிறகு கருணாநிதியின் உடல்நிலை சீரானதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா செய்தியாளர்களிடம் கூறினார். திமுக தலைவர் நலமுடன் உள்ளதால் தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் ராசா கேட்டுக் கொண்டார். தமிழக தலைவர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட இரத்த அழுத்த குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு 20-25 மணித்துளிகளிலேயே மருத்துவர்கள் கொடுத்த பல்வேறு மருத்துவ உதவிகள் காரணமாக அவருடைய ரத்த அழுத்தம் தற்போது சீராக இருக்கிறது. எனவே அவர் நலமாக இருக்கிறார். இது குறித்து மருத்துவமனையுடைய மருத்துவ குழு விரைவில் அறிக்கை கொடுக்க இருக்கிறது. எனவே எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தொண்டர்களும் பொதுமக்களும் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமில்லை. திரும்பவும் சொல்றேன், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட ரத்த அழுத்த குறைவு காரணமாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளானார். அந்த அடிப்படையில் மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சையின் அடிப்படையில் அவருடைய ரத்த அழுத்தம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு, சாதாரண நிலைமைக்கு வந்திருக்கிறது. எனவே அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். செயற்கை சொல் ஒன்றுமே கிடையாது. தொண்டர்கள் சொல்றது அமைதியாக்க வேண்டும். அவர் இப்போது நலமுடன் இருக்கிறார். அவருக்கு ரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டது உண்மை. அதை இப்போது மருத்துவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காவேரி மருத்துவமனை தரப்பில் கருணாநிதியின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் கருணாநிதிக்கு ரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டதால் அதிகாலை 1:30 மணியளவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு ரத்த அழுத்தம் சீராக உள்ளதாகவும் கருணாநிதியின் உடல்நிலையை மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை விளக்கமளித்தது.